சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நுரையீரலை பலப்படுத்துறது, அதோடு சேர்ந்து நம்மளுடைய பெருக்குடலையும் பலப்படுத்துறது, அதோடு சேர்ந்து கொரட்டை வராமலும் தடுக்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. 3 in 1 சொல்லலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா பெருமார்களையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேர் ஆணை முத்திரை. முத்திரைகளை நிறைய கேள்விகள் விதவிதமாக முன்னாடி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா, முத்திரைகளை நீங்கள் ஒரு 3 முத்திரை எடுத்துக்கோங்க ஆவரேஜாக. அதை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பண்ணலாம். நீங்கள் அதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். மற்றபடி எதுக்கு அதையும் சொல்கிறோன்னா, சாப்பிட்டோன்னா நம்ம எனர்ஜி ஃபுல்லாகவே ஜீரணத்துக்கு தான் ஸ்பெண்ட் ஆகிட்ருக்கோம். மறுபடி காலையில் எந்திரிச்சு ஒன்று பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை தவிர மற்ற எந்த நேரம்னாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது முத்திரைக்கு வருவோம். அதுக்கு பேர் ஆணை முத்திரையின் பேர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், இது நீர்பூதம், இது நிலபூதம், இது ஆகாய பூதம், இது காற்று பூதம், நெருப்பு பூதம். பஞ்சபூதங்கள் நம்ம விரல்லையே இருக்குது. விரல்களே மருத்துவர்னு நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் ரொம்ப ரொம்ப அழுத்தாதீங்க. இப்படி அப்படியே ஒரு மிதமான ஒரு அழுத்தம். 3 விரல்களையும் அழுத்திட்டு இந்த 2 விரலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 15லேருந்து 21 நிமிஷம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு நுரையீரல் பலப்படுறது தெரியும். இப்போது ராத்திரி தூங்கும்போது கொரட்டை அடிக்குது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதை தவிர நமக்கு முக்கியமான ஒரு உறுப்பு பெருங்குடல், அதுவும் நல்ல பலமாகும். இப்போது முத்திரையை நம்பி பண்ணுறது தான் நம்ம முக்கியமான விஷயம். ஒரு 11 நாள்லேருந்து 21 நாள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக அதை பண்ணுங்கள். ஆனால் பண்ண ஓரிரு நாள்லேயே உங்களுக்கு நல்ல பலன்கள் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பலன்களை அனுபவித்து நம்ம சேனலில் அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது நம்பி இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நல்லதே கொடுக்கும். இதோடு சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு பழக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சாத்தியம். இப்போது இன்னும் ஒரு விஷயம் இதை சொல்லி ஆகணும். இப்போ நம்ம நுரையீரலை நான் பலப்படுத்துகிறேன், என்னுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் நுரையீரலை நீங்கள் உங்களுடைய அவேர்னஸ் கொடுங்க. அந்த அவேர்னஸ் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த அவேர்னஸை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது அது எந்த இடத்துல நம்ம எண்ணத்தை வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம சக்தி நிலை கொள்ளும். அதுதான் இதை நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும்னு சொல்கிறது. மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.